எத்தனை சைட் டிஷ் இருந்தாலும் இந்த சிக்கன் லவர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நல்லா சப்பாத்தி பரோட்டாக்குல நல்லா காரசாரமா மிளகு தூக்கெல்லாம் போட்ட ஒரு சிக்கன் கிரேவி. இந்த கிரேவியோட நல்லா ஊற வச்சு சப்பாத்தி பரோட்டாவை கலந்து அடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. செய்யலாமா? 1/2 கேஜி சிக்கன்ல ஒரு 1/2 கப் போல தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு மேரினேட் பண்ணி அப்படியே ஓரமா வச்சுக்கோங்க. இப்போ கடாயில கொஞ்சமா நல்ல எண்ணெய், அதுல சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பொடிசா கட் பண்ணிருக்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 தக்காளி சேர்த்து நல்லா குழைய வதக்கி 3 ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய் தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனையுமே இதுல சேர்த்துக்கலாம். நல்லா தயிர் இந்த மசாலாவோட இந்த சிக்கன் நல்லா கலந்து விடும் போது சிக்கன் நல்லா சாஃப்டா ஊறி சாப்பிடும் போது ரொம்ப ஜூசியா சூப்பரா இருக்கும். ஒரு 1/2 கிளாஸ் போல தண்ணி சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு கொதி வரும்போது கொஞ்சமா கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு ரெசிபியில பார்க்கலாம்.